வணக்கங்க. இன்றைக்கி வெந்தயக்கீரை விதைப்புலேருந்து அறுவடை வரைக்கும் பார்க்கலாம். இந்த க்ரோ பேக் நானே வீட்டில் தைச்சது 1.5 அடி அகலம் 7 இன்ச் உயரத்துக்கு தைச்சிருக்கேன். வீட்டில் தார்பாய் வாங்கி வச்சுருக்கறனால நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தைச்சிக்கலாம். இது ஏற்கனவே விதைச்ச தோட்டத்து மண் தாங்க, நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதனால் அது கோகோபிட் தேவையில்லை, இருந்தால் நம்ம போட்டுக்கலாம். காய்கறி கழிவு உரம் இது ஒரு சின்ன ஒரு பக்கெட்டில் போட்டிருக்கேன். இது ஆட்டு உரம், நல்லா மக்கி போனதாங்க, வாங்கி 3 மாதம் ஆச்சு. ஆட்டு உரம் கிடச்சா போட்டுக்கலாம், இல்லாட்டி காய்கறி கழிவு உரமே நம்ம சேர்த்தி போட்டுக்கலாம். அது கிடைக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வேப்பம் புண்ணாக்கு ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கிறேன். இப்போது நல்லா 2 முறை 3 முறை இந்த நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எல்லாம் ஒன்றா கலக்கிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து இந்த க்ரோ பேக்கில் போட்டுக்கலாம். கீரைக்குங்கிறதுனால நாம் பாதி அளவு போட்டாலே போதும். இது நிறைய போடணுங்கிற அவசியம் இல்லைங்க. நம்ம பெரிய செடி எதாவது வைக்கிறோன்னா நம்ம நிறையா போட்டுக்கலாம். கீரைக்குங்கிறனால பாதி அளவு இருந்தாவே போதும். ஒரு தடவை ஃபஸ்ட் தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா மண் நல்லா காஞ்சி போயிருக்கனால தண்ணி விட்டுட்டு வெந்தயத்தை விதைக்க ஆரம்பிக்கலாங்க. நம்ம இதுக்கு நம்ம வீட்டில் சமையலுக்காக வாங்குகிற வெந்தயமே போதுங்க. அதுக்குன்னு தனியாக எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே நல்லா முளைச்சிரும். நல்லா போட்டுட்டு மேலே மறுபடி எல்லாம் மண்ணை போட்டு, அதிகமாக போடக்கூடாது, சும்மா லேசாக போடணும். மண்ணை போட்டு மூடிட்டு நல்லா தண்ணி விட்டுறலாங்க. மறுபடியும் இந்த க்ரோ பேக் எப்படி தைக்கிறதுன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். கட் பண்ணி எப்படி தைக்கிறதுங்கிறது போட்டிருக்கேன். தண்ணி ஊற்றி விட்டதுக்கப்புறம் இது 4 நாள் கழித்து பார்த்தோம்னா இந்த அளவுக்கு முளைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா மண்ணை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. வெந்தயக்கீரை சீக்கிரமாகவே முளைச்சிருங்க, ரொம்ப நாள் எடுக்காது. நல்லா அழகாக முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் 2 நாள் கழித்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு மறுபடியும் 2 இலை விட்டு நல்லா முளைச்சிருச்சுங்க. நல்லா போட்ட விதை எல்லாமே நல்லா முளைச்சிருச்சு. வெந்தயக்கீரை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. வீட்டில் நம்ம வீட்டில் சாதாரண தொட்டி இருந்தாலே போதும், இல்லை ஒரு டப்பா எது இருந்தாலும் கூட போதும். கொஞ்சம் மண்ணை போட்டு நம்ம வீதியில் இருக்கிற மண்ணவே போட்டும் கூட வெந்தயக்கீரையை போட்டால் கூட வெந்தயக்கீரை ரொம்ப ஈஸியாக வளர்ந்துடும். இது மறுபடியும் நல்லாவே வளர்ந்துருச்சு. கொஞ்சம் மீன் அமிலம் அடிச்சுக்கலாங்க. ஏன்னா வெந்தயக்கீரையை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு நோய் தாக்குதலுமே வராது. இருந்தாலும் மீன் அமிலம் அடித்தோம்னா கீரை நல்லா பசுமையாக இருக்கும். அதுக்காக ஒரே ஒரு டைம் மட்டும் மீன் அமிலம் கொஞ்சம் அடிச்சுக்கிறேன். நோய் தாக்குதல் இல்லாமல் வர்ற ஒரே கீரை வெந்தயக்கீரை தாங்க. ஒரு டைம் போடுற அந்த ஃபஸ்ட் டைம் போடுற உரமே போதும். மறுபடியும் நம்ம உரம் போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது 15-16 நாள் ஆகிடுச்சு. நம்ம இனி இதை அறுவடை பண்ணிடலாங்க. இதுக்கு மேலே விட்டோம்னா கீரை முத்திரும். நம்ம ரொம்ப நம்ம அடர்த்தியாக இருக்கிறதுனால இதுக்கு மேலே விட்டால் நல்லா வளர்த்தி ஆகாதுங்க. கீரை நல்லா ருசியாக இருக்குங்க. இது நம்ம பாசிப்பருப்பு போட்டு இது வெந்தயக்கீரையும் போட்டு கூட்டு மாதிரியும் செய்யலாம். பொரியல் மாதிரி செய்யணுன்னா வெள்ளை பூசணிக்காயை பொடி பொடியாக கட் பண்ணி இதையும் கட் பண்ணி பொரியல் மாதிரி செய்யலாங்க. வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. சப்பாத்தியில் போட்டும் சப்பாத்தியில் சுடுறாங்க, ரொட்டியில் செய்கிறாங்க. எல்லாத்துக்குமே வெந்தயக்கீரை ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள். வெந்தயக்கீரை ரொம்ப ஈஸியாக வளர்த்துடலாம். அதே மாதிரி மல்லியும் அப்படி தாங்க. மல்லியும் நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண மல்லியே போதும். அது மட்டும் முளைக்கிறதுக்கு ஒரு வாரம் 10 நாள் அதிகமாகும் இந்த கீரையை விட. இந்த அளவுக்கு கீரை கிடச்சிருச்சுங்க.
ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.